விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 20வது திருநாமம் பிரதான புருஷேஸ்வர. பிரதானம் புருஷம் ஆகியவற்றுக்கு ஈஸ்வரனாக இருக்கிறார். பிரதானம்னு சொல்றது மூல பிரகிருதியை குறிக்கும். புருஷன்னு சொல்றது ஜீவாத்மாக்களை குறிக்கும். பிரகிருதிக்கும் ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறார். இந்த ரெண்டு ஆறு தெரியுமா? ஒருத்தர் கட்டுப்படுபவர், இன்னொன்னு கட்டுப்படுத்துவது. பிரதானம்ங்கிறதான் பிரகிருதி சம்சாரம். சம்சாரம் தானே நம்மளை கட்டி வச்சிருக்கு. இதுல யார் கட்டுப்படுறா? புருஷன், ஜீவாத்மா தானே. அப்ப கட்டுப்படுத்துகிற தாம்பு கயிறு பிரதானம், கட்டுப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிற ஆளு புருஷன். இந்த ரெண்டு பேருக்கு ஈஸ்வரங்கிறார். கட்டுப்படுத்துகிற பிரகிருதிக்கு அச்சேதனத்துக்கும், கட்டுப்பட்டு தவிக்கும் சேதனனான ஜீவனுக்கும் ஈஸ்வரகா. அந்த ரெண்டு பேரையும் தனக்கு சொத்தாக கொண்டு இருவரையும் தன் ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறவர், ரெண்டு பேரையும் நியமிக்கிறவர். இப்படி இருந்தா தான் பெருமாளால மோட்சமே கொடுக்க முடியும். கீழவரை முக்தி கொடுக்கிறவர்னு பார்த்துக்க முடியும். இப்ப ஏன் பிரதான புருஷேஸ்வரகான்னு சொல்றார்? கட்டுப்படுத்தும் பிரகிருதியும் பகவானுக்கு கட்டுப்பட்டது, கட்டுப்பட்டு கிடக்கும் புருஷனும் பகவானுக்கு கட்டுப்பட்டவர். அப்ப இவன் சரணம்னு வரும்போது சட்டென்று தன் அனுகிரகத்தால பிரகிருதியை வெட்டி விட்டுட்டு இவன் மோட்சத்துக்கு அழைச்சும் போது தெரியுமே. அப்படி இருந்தா தானே முடியும். இப்போ இவர் சரியா பார்த்து அடியன் சரணம்னு பகவான்கிட்ட நின்ன உடனே, எதனால நீ மோட்சத்துக்கு வராது இருக்க? அனாதிகால பாபம் அதனாலதான் வரல. பெருமாள் திரும்ப பாபத்தை பார்த்தார். சும்மனாதே போம். அவர் பார்த்த வேகத்துக்கு பாபம் எல்லாம் ஓடி போயிடணும் இல்லையோ. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்ப கட்டுப்படுத்தும் பாவமும் இவர் பார்த்த உடனே ஓடணும். அது ஒரு வேளை ஓடலேன்னு வச்சுருந்தேன். இவன் வந்தா சரணம்னு சொன்னா பெருமாள் ரொம்ப வீரமா அப்படி திரும்பி பார்க்கிறார். பார்த்தா அது அதை விட வீரமா போக மாட்டேன்னு. அப்படின்னு என்ன ஆகும்? நம்ம ஏதோ பிரம்மரட்சஸை ஓட்டணும்னு போறோம். இப்படி பூதம் பேதம் பிசாச்சம் எல்லாம் ஓட்ட போவா பாருங்க. அதுக்கு இருக்கிற ஆருக்கு அந்த சக்தி இருக்கோ அவர் ஓட்ட போவார். போ அப்படின்னு வேப்பல் அடிக்கிறார், கையில இருக்கிற கொம்பு அடிக்கிறார். போனா அது அதுக்கு மேல உனக்கெல்லாம் போற ஆளுனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா, அப்ப அதுவும் இவர் கட்டுப்பாட்டுல இருக்கணும். இருந்தா தானே அதை ஓட்டுறதுக்கே முடியும். அதே போலத்தான் இங்கேயும் ஒருத்தன் சரணம்னு வரும்போது அவனுடைய அனாதிகால சம்சாரம் கட்டுப்படுத்தின்னு இருக்கோ இல்லையா பிரகிருதி, அந்த பிரகிருதியும் வெட்டுறதுக்கு அது இவர் வசத்துல இருக்கணும். வெட்டிட்டா போறாது, இவன் அழைச்சின்னு போறதுக்கு இவன் விருப்பம்னு சொல்லணும் இல்லையோ. அப்ப இவனும் இவருடைய வசத்துல இருக்கணும். இந்த ரெண்டு பேரையும் வசத்துல வச்சிருக்கிறவர் பிரதான புருஷ ஈஸ்வரா. அப்ப பிரதானம்ங்கிற பிரகிருதிக்கு ஈஸ்வரன், புருஷனான ஜீவனுக்கு ஈஸ்வரன், இப்படி இருவரையும் வைத்திருக்கிறார். பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேஷா கராத்மானா ஈசதே தேவ ஏகா. பிரதானஸ்ய பந்தஹேதோஹோ, நம்மை தலைப்படுத்தும் கட்டுப்படுத்தும் பிரதானமான பிரகிருதிக்கும் புருஷானாஞ்ச மத்தியமானானாம், இந்த ஜீவாத்மா தானே கட்டுப்பட்டு கிடக்கிறார். கட்டுப்பட்டு இருக்கிற ஜீவனையும் கட்டுப்படுத்தும் பிரகிருதியையும் இரண்டையும் தன் வசத்தில் வைத்திருப்பவர். அப்ப நமக்கு ரொம்ப நிம்மதியா போச்சு. பிரார்த்தித்தா வெட்டி விட்டுருவார். பிரகிருதியும் பகவான் நினைத்த மாத்திரத்தில் கேட்கறது, இந்த ஜீவாத்மாவும் நினைச்ச உடனே கேட்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கும். அப்ப ஏன் சுவாமி என்னை என்ன அழைச்சுன்னு போறதுக்கு அவருன்னு நினைக்கல? இப்ப அவர் நினைச்சானா எடுத்தோம். இப்போ இதுவும் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, அதுவும் அவர் கட்டுப்பாட்டுல இருக்குனால் கட்டுப்பாட்டுல இருக்கு. இவன் தான் நினைச்சு சரணம்னு போய் சொல்லவே இல்லையே. சொன்னாத்தானே வெட்டி விடுவார். அவர் கொடுக்கிறவருக்கு திருப்தி இருக்கு, அவருக்கு கருணை இருக்கு, அதனால கொடுத்துடுறார். ஆனா அடியன் போய் பிரார்த்திக்கணுமோ இல்லையோ. அதை போல இந்த பிரதான ரொம்ப நாளா என்ன தலைப்படுத்திட்டு இருக்கு, கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதை தொலைச்சு தேவரீர் தான் இந்த ஜீவனை மோட்சத்துக்கு அழைச்சன் போகணும்னு பிரார்த்திக்கணும். சர்வஜோபிகி சர்வேஷா கதா காருணிகோபி சன்னு, எப்பவும் கருணையோட தான் பகவான் இருக்கார். ஆனா அந்த கருணை எப்ப தெரியுமா நம்ம பேர்ல பெய்யும்? சம்சார தந்திரவாகித்வாது ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே. நாம பகவானே தேவரீர் ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கணும். பிரார்த்தித்தா அனுகிரகத்தை பொழிந்து விடுகிறார். ஆக பிரதான புருஷ ஈஸ்வரஹா. இதை பத்தி உபனிஷத்தை சொல்லும் போது க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா, க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ, க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. பிரதானமா கண்ணால தெரியறதெல்லாம் அச்சித்து, தெரியாத உள்ள இருக்கிறது சித்தான ஜீவாத்மா. இந்த ரெண்டுக்கும் பகவான் ஈஸ்வரனாக இருக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் என்னும் தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் கரந்திதே. கண்ணன் கீதையில சாதிக்கிறார். இந்த குணமயமான பிரகிருதியில ஒன்னை போட்டு கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா. நம்ம எல்லாம் இங்க கட்டுப்பட்டு இருக்க முடியும். கட்டி வச்சிருக்கிறவரும் அவர் தான், கட்ட அவிழ்த்து விட வேண்டியவரும் அவர் தான். அப்ப அவரிடத்துல பிரார்த்தித்தா தான் கட்ட விழும்.
இதை விட்டுட்டு நாமா கட்டவுத்துக்கலாம்னு பார்த்தா அவராது. அது அவரை பிரார்த்தித்துத்தான் அவிழ்த்துக் கொள்ள வேண்டும். இதை 20வது திருநாமத்தில் பார்த்தோம். ஆக முதல் 20 திருநாமங்களுக்குள் விஸ்வம் விஷ்ணு வழட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபு, பூதபவ்ய பவத் பிரபுங்கிற இடத்துல சேஷித்தம் தலைமை சொல்லப்பட்டது. அதை விளக்குவதற்காக பூதகிருத், பூதவிருத், பாவஹ, பூதாத்மா, பூதபாவனா என்றெல்லாம் அதனுடைய விளக்கம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பூதாத்மா பரமாத்மா அதற்கு இருக்கிற தோஷமே கிடையாதுன்னு சொன்னார். 12வது திருநாமத்தாலே முக்தானாம் பரமாகதி, முக்தர்களுக்கெல்லாம் பரமமான கதியா இருக்கார், பிராபியத்துவம் சொல்லப்பட்டது. அதை விளக்குவதற்காக அவ்யய, புருஷா, சாட்சி, கேத்திரஜா, அக்ஷர ஏவச்ச அந்த 5 திருநாமம் பார்த்தோம். அப்புறம் யோகா, அடைவதற்கு அவரே உபாயமாகவும் இருக்கிறார். யோகா யோகவிதாம் நேதா, வேறு உபாயங்களை பற்றினவர்களுக்கும் பலத்தோட கொண்டு போய் சேர்த்து விடுறார். பிரதான புருஷேஸ்வரா, இது இத்தனையும் சாதிக்கிறதுக்கு எல்லாரையும் தன் வசத்துல வச்சிருக்கார். அச்சேதனமும் இவர் வசம், சேத்தனமும் இவர் வசம். ஆக 20 திருநாமத்துக்குள் சஹஸ்ரநாமாத்தியாயம் முடிஞ்சுடுத்துன்னு சொன்னீரே, 20 தானால் இதே போலத்தான் நம்மாழ்வாரும் 20 திருவாய்மொழிகளில் திருவாய்மொழியை முடிச்சிட்டார். அர்த்த பஞ்சகமுல்யோ 5 அர்த்தங்களுக்கு 4 திருவாய்மொழி. வீடு சொன்னால் உயர்த்தின் அணை ஒண்ணு, வீடு சொன்னால் ஒரு கொண்ட நோத்த 4, எம்மா ஒடிவில் நெடுவை இது முதலானது. இதுலேருந்து தான் பயில் ஏறு கண் கரு இந்த 5 20 திருவாய்மொழிக்குள்ள திருவாய்மொழியே ஆடுதான். 20ன்னா 10 பாட்டு, 200 பாட்டு, 200 பாட்டுக்குள்ள அர்த்தம் சொல்லிட்டார். அப்ப பாக்கி 800 இந்த அர்த்தத்தை விரித்துரைத்தார். அதே போல இப்போ 20 திருநாமங்களுக்குள்ளே சேஷித்வ சுவாமித்வ பிராபியத்துவ உபாயத்துவங்கள் 4 சொல்லிட்டார். இந்த 4 விரிப்பதற்கு தான் பாக்கி இருக்கிற 980 திருநாமங்கள். அப்போ நம்மாழ்வார் திருவாய்மொழி 20 விரிச்சார் 80. இப்போ பீஷ்மாச்சாரியர் 20 விரிச்சிருக்கார், பாக்கி இருக்கிற 980. இப்படி 2 பேரும் ஒன்னா பண்றாள். 2 பேரும் சொல்ல வந்த விஷயம் ஒண்ணுதானே. பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனः பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேகே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையச்ச மகாத்மானः வேத வேதார்த்தவாதினா. அர்த்த பஞ்சகத்தை சொல்றதுக்கு தான் எந்த புஸ்தகமே. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் துர்கையர்கோன் யாழினிசை வேதத்தியம் பாட்டு அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொள்ளுங்க. அர்த்த பஞ்சகத்தை சொல்றதுக்கு தான் திருவாய்மொழி. அர்த்த பஞ்சகத்தை சொல்லத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இனிமேல் சஹஸ்ரநாமத்தில் 21வது திருநாமத்திலிருந்து 64வது திருநாமம் வரை ஒரே கருத்து தான். இனிமே 44 திருநாமங்கள் ஒரே அர்த்தம். மற்ற எல்லாத்த காட்டிலும் பகவான் எப்படி வேறுபட்டு இருக்கிறார். இப்ப அவர் தான் முக்தர்களால் அடைய தகுந்தவர், அவர் தான் பலம், வைகுந்தத்துல அடையணும். ஆனா அடைஞ்சுடணும்னால் ஏறி போயிடலாமா? இதுன்னு ஏணியா கட்டி வச்சிருக்கா, படிக்கட்டு கட்டி வச்சிருக்காளா? போகணுங்கிறீரே, போகலாம். போயிட்டு படிக்கட்டுல இறங்கியும் வர முடியாது. இது ஒரு வழி படிக்கட்டு, விடுகிடுன்னு ஏறி போகலாம். அப்படி ஏறாப்புலையும் படிக்கட்டு கட்டி வச்சிருக்கிறதா தெரியல. நம்ம தாண்டணும் நினைத்தா நிறைய பகைவர்கள் இருக்காளே, விரோதிகள் இருக்கு, இதெல்லாத்தையும் தாண்டிட்டு போகணுமே. இனிமே தான் ஒவ்வொன்றா சொல்ல போறார். அதை அடைவதற்கு உங்கள்கிட்ட என்னென்னலாம் தடங்கல்கள் இருக்கோ அது அத்தனையும் போக்குறவரும் அவரே தான். அப்ப அனிஷ்டங்களை எல்லாம் போக்குறவரும் அவர், இஷ்டங்களை கொடுப்பவரும் அவர். இதர விலட்சணம் மற்ற எல்லாத்த காட்டிலும் தான் எப்படி வேறுபட்டிருக்கார். இதுதான் 44 திருநாமங்களுக்கு அர்த்தம். சஹஸ்ரநாமத்தில் 21 ஸ்லோகம் எப்படி இருக்கு? நாரசிம்மபு ஸ்ரீமான் கீழே நம்ம பார்த்தது அவரே தான் நமக்கு பிரதான புருஷேஸ்வரா. நாரசிம்மபு ஸ்ரீமான் நிருசிம்மமாகிற நரசிம்மமாகிற திருவுருவத்தை எடுத்துக்கொண்டவர். அதை எடுத்துருக்கிற சமயத்துல ஸ்ரீமானா இருக்கிறவர். 22ன்னா அந்த உருவமே அழகு. ஸ்ரீமான்னா ஸ்ரீ இருக்கிறவர், லக்ஷ்மிங்கிற ஸ்ரீ இருக்கிறவர். இந்த இடத்துல லக்ஷ்மி சம்பத்துன்னு அர்த்தம் இல்லை, அழகுதான் சம்பத்துன்னு அர்த்தம். அந்த நரசிம்ம உருவம் இருக்கே, அந்த உருவம் எடுத்துட்டதே அழகு. அதனாலதான் நாரசிம்ம வபு, நரசிம்மமாகிற திருவுருவத்தை எடுத்துட்டவர். ஸ்ரீமான் அப்ப இருக்கிற அழகு, சௌந்தர்யம், லாவண்யம் அதுகளோட எப்போதும் சேர்ந்து இருக்கிறவர். அப்ப 21வது திருநாமமும் 22வது திருநாமமும் நெருக்கமான தொடர்பு. நெருக்கம்னா ரொம்ப நெருக்கம். நம்மாழ்வாருடைய 7ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னு பாசுரம்.
கத்துக்கணும்னா ராமனைத்தான் கத்துக்கணும், படிக்கணும் கேட்கணும்னா கண்ணனைத்தான் கேட்கணும் என்று ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டு வர்றார். அதுல சொல்லச்சே செல்ல உயர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ. செல்ல உயர்ந்தவர், ஆருக்கு ஐஸ்வர்யம் உயர்ந்த கதி வேணும் இருக்கோ அவன் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ. செல்வனுடைய சீரை கற்க வேண்டும். செல்வங்கிற தமிழ் சொல் சீமான், செல்வன், ஸ்ரீமான். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்ரீமான்கிறது தான் தமிழ்ல செல்வன் ஆயிருக்கு. ஸ்ரீஹி செல்வம், செல்வநாராயணன் என்ன சொற்கேட்டலும். அப்ப செல்வநாராயணன்னா ஸ்ரீவன் நாராயணன் அர்த்தம். அதை போல இங்கேயும் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ, செல்வனுடைய சீர் குணத்தை தானே கேட்க வேணும்னால் அந்த செல்வன்கிறது ஸ்ரீமான்னு வச்சுங்க. அதுதான் இப்ப நாம பாக்குறதுல 22வது திருநாமம். சரி, அந்த ஸ்ரீமான் ஆறா இருப்பார்? நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான், நிருசிம்ம திருமேனி எடுத்துட்டு இருக்கிறவர். அதே பாட்டு அப்படின்னு சொன்ன இப்ப செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ. அந்த பாட்டினுடைய கடைசி வரி தெரியுமோ? மல்லல் அறிவுருவாய் இரணிய நாகத்தை. மல்லல் அறிவுருவாய், அரியாக நிருசிம்ம பெருமானாக திருவதாரம் மன்னார். மல்லல் அறிவுருவாய் செய்த மாயம். அதை செய்த மாயத்தை ஆறெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காளோ? செல்ல உயர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ. அவர்கள்லாம் செல்வனுடைய சீரத்தான் கேட்க வருவா. பெருமான் என்ன பண்ணார்? மல்லல் அரியுருவாய் செய்த மாயம். அரியுருவாய்னா நரசிம்ம உருவாய்னு அர்த்தம். அப்ப ஒரே பாட்டில் மல்லல் அரியுருவாய்ங்கிறதுனாலே உரு, அரியுரு, நாரசிம்ம வபுகு. செல்வந்தன் சீரன்னி கற்பரோங்கிறதுனாலே செல்வம், ஸ்ரீமான். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்கிறதை ஆழ்வார் ஒரே பாட்டில் சுருக்கினார்கள். அவர்தான் நரசிம்ம உருவத்தில் இருக்கிறவர், ஸ்ரீமானாகவும் இருக்கிறார். அந்த ஸ்ரீமத்துவம் எதிரிகளை அழிக்கிற ஸ்ரீமத்துவம் இல்லை. இப்போ அழகா, ஆனா நம்ம நினைக்கிறச்சே நரசிம்ம பெருமான் பயங்கரமா இருப்பார் நினைக்கிறோம். ஆமா, நீ பிரதிகூலனா இருப்பே பயங்கரமா இருக்காருன்னு தருவோம். நீ அனுகூலனா வா, அப்ப பிரியங்கரமா இருப்பார். நீ பிரதிகூலனா வந்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பிரகலாதனா போறோமா ஹிரண்யகசிபா போறோமான்னு அர்த்தம். ஹிரண்யகசிபா போனோம்னா நரசிம்மன் தான், பயங்கரம் தான். பிரகலாதனா போனோம்னா ஸ்ரீமான் தான். ரெண்டு எதுன்னு பார்த்துக்கணும். நமக்கு ஸ்ரீமான் வேணுமா நாரசிம்ம வபுகு வேணுமானால் நாரசிம்ம வபுகு திருமேனியே ஸ்ரீமான் தான். ஆனா எப்ப நமக்கு ஸ்ரீமான அர்ப்பணம் தெரியுமோ? பிரகலாதனா போனா. இரண்யகசிபு போனா குளிச்சுட போறார், பிரகலாதனா போறா அனுகிரகிக்க போறார். அப்ப நாரசிம்ம வபுகு ரெண்டு சேர்ந்து சொல்லியோ ஸ்வபக்தியந்தராயி நிவாரணம் அப்படி பிரதர்சயதி. இப்ப இதுலேன்னு சொல்ல வர்றது என்ன? தங்கிட்ட பக்தி பண்ணவர்களை தங்கிட்ட கொண்டு சேர்த்துருவார் வாஸ்தவம். ஆனாலும் பக்தி வளரணும்னா நமக்கு தடங்கலா இருக்கிற பாபங்கள்லாம் தொலையணுமே. தொலைஞ்சத்தானே மேல போகும். நம்ம மோட்சம் தான் கயிறு கட்டி வச்சிருக்கேன் அனாதி கால பாபம். இது அறுத்தாலே ஒழிய என்னால கிளம்பவே முடியாது இல்லையோ. அப்ப இதை வெட்டி விடணுமே. யார் வரப்போறான்னால் அடி எனக்கு தெரியாது சாமி, ஏதோ போலான்னு எல்லாரும் சொல்லிட்டு சரி அழைச்சிட்டு போய்விடுவோங்கிறதுக்காக நாங்களும் வரணும்னு நினைச்சிருந்தோம். இப்போதானே கயரெல்லாம் கட்டிருக்கு, சங்கிலி கட்டிருக்குங்கிறேன். சரி கொஞ்சம் இருங்க, நான் போய் அறுத்துட்டு வரேன்னு வந்தா அது இவர் உடம்ப விட பெருசா இருக்காரு. அந்த கயிறு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னே தெரியல. நம்ம வச்சிருக்கிற பாப்பங்கள்லாம் அனாதி கால பாப்பம். அது எப்ப எது சேர்த்தோன்னே நமக்கு தெரியாது, எப்படி போக்கணுங்கிற வழியும் தெரியாது. அப்ப வந்தவர் நின்னுட்டார். இதெல்லாம் ஆகாது போல் சாமி, வண்டி கிளம்பாது. போகணும்னா கயத்தை அறுத்தாகணும். அறுக்கிறது கயிறு எவ்வளவு நீளம்னே நமக்கு தெரியல. அப்பதான் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் இந்த மாதிரி தடங்கல்கள் இருந்தா இதை வெட்டி விடுறதுக்குன்னு அந்த திருக்கோடியில் ஒருத்தர் இருக்கார். நேரம் அவர்கிட்ட போங்க. அவர் பெரிய கத்திரிக்கோள் முடிச்சிருக்கார். அதை எடுத்துட்டு வந்தாருன்னா உடனே வெட்டி விட்டுடுவார். ஒருத்தர் கேள்வியே பட்டதிலேயே யார் அவர்? ஆச்சரியமா அவருக்கு போனேன். அவர் கேட்டார், நிச்சயமா அது வெட்டணுமா? ஆமா. நீ தான் இத்தனை நாள் வெட்டாது இருந்திருக்கே, பரவாயில்லையா? ஆமா. இனிமே உன்னால வெட்ட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா. நான் வெட்டி விட்டா ஒத்துப்பியா? ஆமா. வெட்டின அப்புறம் கிளம்புவியா? அதான் எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. இப்போ வெட்டின பிற்பாடு கிளம்பணுமோ இல்லையோ? இப்போ வெட்டின அப்புறம் கிளம்புவியா? சரி வேற வழி இல்லை, இப்போ வெட்டி ஆகணுமோ இல்லையோ? போய் கேட்டோம். சாமி நேரம் வந்தார். ஏதோ கத்தியெல்லாம் எடுத்துன்னு வரப்போறார், கத்திரிக்கோள் வரப்போறாருன்னா அருள் என்னும் ஒள்வாள் உருவினார். அனுகிரகங்கிற நீண்ட வாழ உருவினார். பார்த்த மாத்திரத்துல காணும். திரும்பி அவர் வரச்சேவே கயத்தை காணும், சங்கிலியும் காணும், கயத்தையும் காணும். இன்னும் ஏதோ கட்டி வச்சிருக்கிறதா சொன்னீரே, கயத்தையே காணமேன்னார் வந்த சுவாமி. நமக்கு இப்ப பதட்டம். நிஜமா இருந்ததே கயிறு பார்த்தோமே, இவரை கூட்டின்னு வர்றதுக்குள்ள காணுமே. அப்பதான் பக்கத்துல இருக்கிறவர் சொன்னார், நீ இங்கேருந்து அவர்கிட்ட போய் அவர் உதவி கேட்ட பாரு, அவர் தரேன்னு சொன்னார் பாரு, அப்பவே இங்க கயத்தை காணும். அவர் வந்து வெட்ட வேண்டிய தேவையே இல்லை. அவர்கிட்ட நீ இத்தனை நாள் போகாது இருக்கவே தான் இந்த கயிறு போட்டோன்னு அடிச்சிருந்தது. நீ அவர்கிட்ட போனேன்னு தெரியச்சவே இந்த கயிறு இனிமே இருக்காது. நாம பகவான்கிட்ட சரணம்னு போகலே, பாபங்கள் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. எப்ப சரணம்னு போகிறோமோ அவர் வந்து வெட்ட வேண்டிய தேவையில்லை. இது அத்தனையுமே நினைத்த மாத்திரத்தில் ஓடியே போகும். அதைத்தான் நாரசிம்ம வபுகு அந்த திருமேனியோட வந்தார். ஸ்ரீமான்
தன் அடியவர்களுக்கு யார் விரோதி இருந்தாலும் அது ஹிரண்யகசிபு விரோதியா இருக்கட்டும், என் பாப விரோதியா இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கலாமே. அதுக்கு நரசிம்ம பெருமான் திருவடியை பற்றினால் அவர் தன் அழகான திருவுருவத்தோட வரார், நம் அனாதி கால பாபங்களை தொலைக்கிறார். இதனால் என்ன சாதிக்கிறார்? தன் பக்தர்களை மோட்சத்துக்கு வைகுந்தத்துக்கு கூட்டி போக வேணுமென்னால், அதற்கு தடங்கலாக இருக்கும் பாபங்களை தொலைக்க வேணுமென்னால், அதுக்கு நரசிம்ம திருவுருவம் எடுக்கவும் தயங்க மாட்டார். அதுதான் சொல்ல வரா இருக்கும் நாரசிம்ம வபு. சரி, வந்த சமயத்தில் வந்திருக்கிற சுவாமி இந்த கயத்தை வெட்ட ஒருத்த வந்தார் இல்லையோ, அவர் அழகா இருக்கணும்னு ஏதானு தேவையா? அநேகமா இருக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன பலிட்டமா இருக்க போறார், அப்படி இப்படி அப்படிலாம் சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கார். பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம கை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். வந்தவர் பார்த்து ஓங்கி கத்தியால வெட்டினார், போச்சு சரி. ஆனா இந்த நம்ம பாபத்தை வெட்டுறதுக்காக பகவான் வந்தார் இல்லையோ, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்தார். என்ன திருமேனி, கழுத்துக்கு மேல சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம். நமக்கு அப்பதான் தோணித்து, சண்டை போட வர்றவா அலங்காரம் பண்ணி வருவான்னு இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் ஏதோ கல்யாணத்துக்கு போறவா அலங்காரம் பண்ணி போவான்னு நினைச்சிருக்கேன். ஆனா என் பாபத்தை வெட்டுறதுக்கு, விரோதியை போக்குறதுக்கு தான் வந்தார். அதுக்கு போய் இத்தனை அழகானார். உன்னுடைய விரோதி இத்தனை நாள் ஏன் தெரியுமா படுத்திருந்தது? இவர் அழகா பார்க்காதனாலே. இப்ப இந்த அழகை பார்த்தியோ இல்லையோ, அப்ப அதுகிட்ட இருக்கிற ஆசை உனக்கு போயிடுத்தோ இல்லையோ, அவன் பக்கம் நீ திரும்பலேன்னு உடனே அது ஓடி போயிடும். இது ஏன் இந்த பாபம் நம்மளை படுத்தின்னு இருக்குன்னா, அதுகளையே பார்த்துட்டு இருக்கோம். சம்சார சுகத்தை பார்க்கவே தான் பாபம் கூடவே நிற்கிறது. இதை தாண்டி பகவானை பார்க்க ஆரம்பித்தோம்னாலே பாபம் ஓடிப்பட முடியும். அதனாலதான் தன் திருமேனி அழகை காட்டுகிறார். பட்டரை சாதிக்கும் போது மேலொன்னும் கீழொன்னும் ரெண்டு சேர்ந்திருக்கோம் எப்போ. ஒன்னும் நரசிங்கம், நரத்திருமேனி, சிங்க திருமேனி. இது சிதாட்சீரம் போறேன், பாலை தனியா சாப்பிட்டு இருக்கார், திருப்தியா இருக்கலாம். சர்க்கரையை தனியா சாப்பிட்டா நன்னா சாப்பிடலாம். பாலோட சர்க்கரையை கலந்து சாப்பிட்டா, அதுக்கப்புறம் தனியா கொடுத்தா யாரானு சாப்பிடுவாளோ. அதை போல மிருகாவதாரம் தனி, மத்ய கூர்மா வராக, இந்த மூணு மிருகமா மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் மனுஷாவதாரம் தேவாவதாரம் தனி, வாமன பரசுராம ராம முதலானது. இதுக்கு நடுவில் ஒரே அவதாரம் தான் ரெண்டும் கலந்தது, மனுஷத்துவம் மிருகத்துவம். இது ரெண்டும் கலந்தா பால்ல சக்கரை போட்டு சாப்பிட்டாப்பலையா. அதுக்கப்புறம் முன் அவதாரத்துக்கும் போக மாட்டான், பின் அவதாரத்துக்கும் போக மாட்டாங்கிற. முன்னாடி இருக்கிறது வெறும் மிருகம், பின்னாடி இருக்கிறது வெறும் மனுஷன். ஆனா இந்த நிருசிம்மாவதாரம் மட்டும் நடு, எதிரியும் நடு. அவர் அவனை போட்டு கிழிச்சது ரேழி நடு. ஆகாசத்திலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை, படிக்கட்டு நடு, உள்ளே இல்லை வெளியில இல்லை, ரேழி இடைகழி. எதுவும் பகலும் இல்லை ராத்திரியும் இல்லை சாயங்காலம். அந்தியம் போதில் அறிவுருவானாரோ இல்லையோ, எல்லாத்திலையும் நடுவா இருக்கார். அதே போல இங்கேயும் இப்போ நாரசிம்ம வபு ஸ்ரீமான் பக்த பயாபக ததபேக்ஷா சமக்ஷண பிரதிபன்ன யதா காம திவ்ய மகானுசிம்ம சம்மனனா. பக்தனுக்கு இருக்கிற விரோதியை போக்கணும். அந்த பக்தனுக்கு விரோதி ஹிரண்யகசிபு, இந்த பக்தர்களுக்கு விரோதி அனாதி கால பாபம். அப்ப இந்த விரோதியை போக்குறதுக்குன்னு அழகான திருமேனியோட வந்தார். அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னு திருமொழிசி ஆழ்வாருடைய போஷன். அழகியானா இருக்கார், அறிவொங்கி காட்டும் அழகு. இந்த ரெண்டு சேர்ந்ததே ஒரு ஆச்சரியம். சேராததை சேர்க்கும் பெருமை. நரத்தம் மிருகத்துவம் சேருமா? மனிதத்தன்மை சிங்கத்தன்மை சேராது, சேர்ந்துட்டு யார் யார் என்னென்ன வரம் கேட்டிருக்காளோ எல்லா வரத்துக்கு தகுந்து வந்தாரே. பகல்ல மரணம் கூடாது, ராத்திரியில மரணம் கூடாது, ஆகாசத்துல மரணம் கூடாது, பூமியில மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, எல்லாத்துக்கும் தகுந்து வந்தார் வந்து. அப்ப சேராததை சேர்த்தவர் நாரசிம்ம வபு. 22வது திருநாமம் ஸ்ரீமான். அவரே ஸ்ரீமான். அவருடைய சௌந்தர்யம் லாவண்யம் முதலான அனைத்தும் அழகு. பரஸ்பர துர்கடாபூர்வ விகிருத ரூப பரிகிரகாதபி ஸ்ரீமான். இங்க என்ன ஸ்ரீமான்? பணக்காரரோ? அதான் ஸ்ரீமான்னு சொல்றாருனால் அழகால் பணக்காரன். இவர் பணக்காரர் இல்லை, அழகுக்காரர். அழகு ரெண்டு சேராததை சேர்த்ததே அழகு. மேலும் பக்த பிரகலாதனுக்காக வரும்போதே அழகு. அழகை ரெண்டு விதமா சொல்லலாம். உள்ளத்தின் அழகு, முகத்தின் அழகு. இங்க ரெண்டுமே இருக்கு. முக அழகு நன்னா இருக்கு, ரிசிம்ம பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். ஆகா அழகு அதை விட நன்னா இருக்கு. ஏனெனில் ஒரு சிறு பிள்ளை கூட்டம் இவன் சொன்ன சொல்லுக்கு நான் போனோமா அப்படின்னு அவர் நினைக்கலையே. இந்த குழந்தை காட்டின தூணுக்கு நடுவுல தான் தோன்றணும்னு நினைத்தாரோ இல்லையோ, அது ஆகா அழகு. அகத்தின் அழகு முகத்துல தெரியறதானால் அக அழகு நன்னா இருக்கு. அதுதான் ரிசிம்ம பெருமான் திருமேனி அழகும் ரொம்ப நன்னா இருக்கு. அகத்தின் அழகு முகத்துல தெரியறது. ரெண்டு திருநாமம். 21வது திருநாமம், 22வது திருநாமம். நாரசிம்ம வபு ஸ்ரீமான் ஜுகுப்சா சிம்மமாத்திரம் வா திருஷ்டுவா ஜுகுப்சா ஜாயேதாபி திராது குரூப பரிகிரகண மாத்திரேனைவகி ஜகத்து திராதம். வாக்கியம் உதாகரிக்கிறார். தம்ஷ்ட்ரா கராலம் சுரபீதி நாசனம் கிருத்வா வபுர் திவ்ய நிருசிம்மரூபிணா
நீண்ட கோரைப்பல்லாம், தம்ட்ராகராளம், ஆகாயத்தை நோக்கி விண்ண நோக்கி உயர்ந்திருக்கிற புருவங்களாம். சுர பீதி நாசனம், பீதி நாசனம், தேவர்களுக்கு ஏற்பட்ட பீதியெல்லாம் போக்கக்கூடியவர். வபுர் திரவிய நிசிங்கரூபிணான், அந்த திருமேனி இருக்கே, பிரகலாதன் ஒருத்தன் நெருங்க முடியுது. மகாலட்சுமி தேவி கூட கிட்டக்க போக முடியலையே. அகோபிலம்ங்கிற கேத்திரத்தை நிருசிம்ம பெருமான சேவிக்கிற முடியும். இந்த ஸ்ரீமான்கிறது இருக்கே, அதே போலத்தான் அங்க மாலோல நரசிம்மனா இருக்கார். நாரசிம்ம வபு ஸ்ரீமான், ஸ்ரீமான், ஸ்ரீ மா, ஸ்ரீஹிங்கிறது தான் மாங்கிற மகாலட்சுமி குறிக்கிறது. மாலோலன் என்னால் அவளோடு எப்போதும் சேர்ந்து ஆனந்தப்படுறவர். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடன் நம்பெருமான், அல்லிமாதர் புல்கனென்ன ஆயிரம் தோழனிடம், நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லலை ஆர்த்து அதர்வாய் சில்லு சில்லன் உளராத சிங்கவேள் புன்னமே, சில்லு சில்லு உளராத சிங்கவேள் புன்பம் அகோபிலம், அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் அலறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம், பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டெரஞ்சும் சிங்கவேள் புன்னமேனு திருமங்கியாழ்வாருடைய பாசனம். நவ நரசிம்ம கஷேத்திரம், அகோபில கஷேத்திரம், தார்க்ஷாத்ரி கருடாத்ரின்னு திருநாமம். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம், லக்ஷ்மீர் சிம்ஹம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்ல முடியும். அகோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித்த சந்நிதானம், லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம். அப்போ பாகம் பெருமானுடைய வாமபாகம் இடது பக்கம். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம், லக்ஷ்மி தேவி தன் வலக்கரத்தாலே பெருமானுடைய இடது பக்கத்தை அணைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப நாரசிம்ம வபுகு திருமேனி, நரசிம்ம திருமேனி அணைச்சிருக்கிறதாரு லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம். அதனாலதான் மாலோலன், அதான் ஸ்ரீமான். அப்ப நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்ன அவளால் அணைக்கப்பட்டே இருக்காரோ இல்லையோ, அந்த அனைத்த அழகத்தான் சௌந்தர்ய லாவண்யம் முதலானவர்கள்